எல்லோரும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த போது, நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு தமிழ் அல்லாத பிற மொழி கலந்த பெயர்கள் இருக்கின்றன என்று ஆய்ந்து இந்து அடையாளமுள்ள பெயர்கள் இருக்கின்றன என்பதை தேடி அந்த பெயர்களை முதலில் மாற்றி தமிழ் பெயராக நான் அறிவித்து விட்டுத்தான் புல்லாரெட்டி அவென்யூவில் கட்சியின் பிற தோழர்களின் தமிழ் பெயர்களை நான் அறிவித்தேன். முதலில் என் குடும்பத்தில் 2 பேருக்கு மட்டும்தான் பிறமொழி பெயர் அல்லது இந்து அடையாளம் உள்ள பெயர். ஒன்று என் தந்தையின் பெயர் ராமசாமி என்பது, அது ஒரு கடவுளை நினைவுபடுத்துகிற இந்து பெயராகவும் இருக்கிறது, அது தமிழ் அல்லாத பெயராகவும் இருக்கிறது. எனவே அந்த பெயரை மாற்ற முடிவு செய்து 5000 பேருக்கு தமிழ் பெயர் சூட்டுகிற விழாவை புல்லாரெட்டி அவென்யூவிலே நான் நடத்திய போது ஒரு பட்டியலை வாசித்தேன். அந்த பட்டியலில் முதல் பெயர் என் தந்தை பெயர் ராமசாமி என்பதை மாற்றி தொல்காப்பியன் என்று அறிவித்தேன். என்னுடைய தமக்கை அக்கா பெயர் பானுமதி என்பதில் பானு என்பது தமிழ் இல்லை, மதி என்பது தமிழ். எனவே பானுமதி என்பதை வான்மதி என்று மாற்றி அறிவித்தேன். எனது பெயர் தமிழ் பெயர் திருமாவளவன், தம்பிகளின் பெயர் செங்குட்டுவன், பாரிவள்ளல் தமிழ் பெயர்கள். ஆகவே அவர்களின் பெயர்களை நான் மாற்றவில்லை. அம்மா 2 பேர், ஒருவர் பெயர் பெரியம்மாள், இன்னொருவர் பெயர் செல்லம்மாள், 2ம் தமிழ் பெயர்கள். எனவே அந்த பெயர்களை மாற்றவில்லை. ஆகவே நாம் முதலில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு உண்டு.